யூதாவுக்கு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தேவனுடைய பிள்ளைகள் தைரியமாக போராட வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது என்று யூதா என்பதான அப்போஸ்தலன் இன்றைக்கு நமக்கு எழுதியிருக்கிறார். விசுவாசம் என்பது ஆண்டுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் தேவனால் தான் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் தெய்வம் யார் என்று சொல்லி இன்றைய வரைக்கும் தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. தெய்வம் யார் என்பது கன்ஃபார்மா தெரிந்தா நம்ம நம்பிக்கை வைத்து விடலாமே அந்த தெய்வத்தின் பேரில் என்று சொல்லி இன்றைய வரைக்கும் மனுஷன் தேடிக்கொண்டே இருக்கிறார். தேடுதல் கிடைக்கவில்லை என்ற உடனே அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், எல்லாம் தெய்வம் தான் என்றுதான் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே தெய்வம் தான் உண்டு. தெய்வங்களிலே பல தெய்வங்கள் இருக்கும் என்றால் நாமெல்லாம் நிம்மதியாக இருக்கவே முடியாது. ஒரு தெய்வம் கொண்டுட்டு போகும், இன்னொரு தெய்வம் உயிரோடு எழுதிட்டு போகும். ஒரு தெய்வம் இன்பத்தை கொடுக்கும், இன்னொரு தெய்வம் துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கும். ஆனா வேதத்துல சொல்லப்படுகிற தெய்வம் ஒரே தெய்வம். அந்த ஒன்றான மெய் தெய்வனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவது என்பதுதான் நமக்கு நித்திய ஜீவன். அந்த அறிவு நம்மால் வருவதில்லை, அது தேவனுடைய தெரிந்தெடுப்பு என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை எல்லாம் ஆண்டவர் தாயின் வயிற்றில் உருவாக்கும் போது நம்மை அவருடைய பிள்ளையாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். எனவேதான் ஏற்ற நாளிலே இந்த இயேசுடைய அன்பையும் வல்லமை நமக்கு வெளிப்படுத்தி அவரை விசுவாசிக்கும் இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். யார் யாருக்குள் எல்லாம் இந்த விசுவாசம் இருக்கிறதோ, இயேசு ஒருவர் தான் தெய்வம் என்றதால் விசுவாசம் இருக்கிறதோ, அவர்கள் எல்லாம் பாக்கியம் உள்ளவர்கள் தான். ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிறதான ஒரு சிலருக்குள்ளே இந்த இயேசுதான் தெய்வமா என்கிறதுல இன்னும் குழப்பம் இருந்து கொண்டே இருக்கலாம். சில வேளைகளிலே சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது இந்த இயேசுதான் தெய்வமா, அவர் தெய்வமா இருந்தா ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்கிறது? இது இன்றைக்கு கேட்கப்பட்டதான கேள்வி அல்ல. ஆரம்ப நாட்களிலே கிதியோன் என்றதான தேவனுடைய மனுஷன், பராக்கிரமசாலியான மனுஷன், அவரே சொல்லுகிறார், ஆண்டவர் என்னோடு இருந்தால் இதெல்லாம் எப்படி நடக்கும் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். ஆண்டவர் கிதியோனோடு கூட இருக்கத்தான் செய்தார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பராக்கிரமசாலிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் இருக்கிறது கூட யாருக்கு தெரியவில்லை? கிதியோனுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நடக்கிறதான சூழ்நிலைகள், நடக்கிறதான சம்பவங்கள் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை என்ன செய்து விடுகிறது? மறைத்து விடுகிறது. அங்கே நடந்து கொண்டிருக்கிறதான சம்பவம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே மீதியானியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். இந்த மீதியானியருக்கு முன்பதாக இவர்களால் நிற்க முடியவில்லை. எனவே பயந்து பயந்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒருவனாக இந்த கிதியோனும் இருந்தான். இந்த கிதியோன் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தாலும் அவரை அறிய முடியாமல் இருந்தபடினாலே தான் இந்த வார்த்தையை சொல்கிறார், ஆண்டவர் எங்களோடு இருந்தால் இதெல்லாம் இந்த சங்கடங்கள் எல்லாம் எங்களுக்கு எப்படி வரும் என்று சொல்லி அவர் அறிக்கை செய்கிறார். இதே போல நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில தேவன் என்னோடு இருந்தால் ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? தேவன் என்னோடு இருந்தால் ஏன் இந்த நஷ்டம்? தேவன் என்னோடு இருந்தால் ஏன் இந்த இழப்பு? தேவன் என்னோடு இருந்தால் நான் ஏன் வேதனைப்பட வேண்டும்? நான் ஏன் தனிமையை உணர வேண்டும் என்று சொல்லி அநேக சூழ்நிலைகளிலே மனிதர்கள் நினைக்கிறதான நேரங்கள் எல்லாம் உண்டு. நாமும் விதிவிலக்கல்ல. நாம் எவ்வளவு பெரிய ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும்
அநேக வேளையில தேவன் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை நாம் நினைக்கிறோம், சிலர் அறிக்கை செய்கிறோம். வார்த்தையை நினைக்கிறது தவறல்ல, ஏன்னா நினைவு நம்மை அறியாமலே நமக்குள்ளாக வருகிறது. ஆனா வார்த்தை நீங்க நினைத்தால் தான் பேச முடியும். நினைவு உங்களை அறியாமலே வரும், ஆனா வார்த்தை நீங்கள் நினைத்தால் தான் பேச முடியும். வார்த்தை என்பது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எத்தனையோ மிருகங்கள் இருக்கிறது, மிருகங்களுக்கெல்லாம் என்ன செய்ய தெரியாது, பேச தெரியாது. பேச தெரியுமா? பேச தெரியாது. இந்த பேசுகிறதான கிருபையை ஆண்டவர் யாருக்கு மட்டும் தான் கொடுத்திருக்கிறார்? எண்ணிறந்த ஜீவன்களில் இருக்கிறது. அதுல இந்த பேசுகிறதான அந்த கிருபை மனிதர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சை நாம் எவ்விதமாக பயன்படுத்துகிறோம்? நாவை பயன்படுத்துவதற்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப என்ன வேண்டும்? ஜாக்கிரதை வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தான் பக்தன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே என்னுடைய வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசல. அவர் காத்து காத்து பார்த்தார், அவரால் என்ன செய்ய முடியல. கவனிக்கிறீங்களா? கேட்குதா? அந்த தாவீது நாவை காத்து காத்து தான் பார்த்தார், அவரால் காக்க முடியல. எனவே அவர் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே என்னுடைய வாய்க்கு காவல் வை, என்னுடைய உதடுகளின் வாசல காத்துக்கொள்ள. எத்தனை பேர் நீங்க ஜெபம் பண்ணீங்க? சில வேளை நம்ம அறியாமல் பேசுறோம், பேசுற நேரத்தில் தெரியல நமக்கு, அந்த வார்த்தையுடைய பயங்கரம் தெரியல, அந்த வார்த்தையுடைய உக்கரம் தெரியல, பேசிட்டோம், மற்றவர்கள் வேதனைப்பட்டுட்டாங்க. இது நமக்கு தெரியும் போது, அவர்கள் வேதனைப்பட்டது நமக்கு தெரியும் போது நமக்கு வேதனையா தான் இருக்கு. சில மனிதர்கள் நம்முடைய வார்த்தையினால் வேதனைப்பட்டு விட்டார்களே என்று சொல்லி நமக்கு ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு எண்ணம் வரும்போது, நம்மால் ஒரு நபர் வேதனைப்பட்டு விட்டார்களே என்று சொல்லி நமக்கு ஒரு எண்ணம் வருகிறது அல்லவா? அப்ப அந்த எண்ணம் வந்தால், ஆண்டவரே இப்படி என்னுடைய வார்த்தை இவர்களை வேதனைப்படுத்தி விட்டது எனக்கு தெரிகிறது, என்னுடைய வார்த்தையினால் சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, என்னை மன்னிங்க, இனிமேல் ஆகிலும் என்னுடைய உதடுகளை நான் விரிவாக தரவாமல் இருக்க எனக்கு என்ன தருங்க? பைபிள் சொல்லப்படுகிறது அல்லவா, வாயை விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான். என்ன அடைவானா? கலக்கம் அடைவான். சரி, அப்போ நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே நாம் சோதனை வருகிறதான வேளையில, துன்பம் வருகிறதான வேளையில நாமளும் அநேக விதமான வார்த்தைகளை நாம் பேசி விடுகிறது உண்டு. சில வார்த்தைகள் ஆண்டவரை மிக அதிகமாக என்ன செய்கிறது? சங்கடப்படுத்ததான் செய்கிறது. ஏனென்றால் நாம் ஆண்டவரிடத்தில் எவ்வளவோ நன்மையை பெற்றிருந்தாலும், எவ்வளவோ ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தாலும், நாம் விரும்பாத சில காரியங்கள் நடக்கும் போது நம்முடைய உதடுகளினாலே நாம் என்ன செய்து விடுகிறோம்? பாவம் செய்து விடுகிறோம். வேதத்துல யோபுடைய சரித்திரத்துல பார்க்கிறோம், அவன் இக்கட்டான வேளையில, எல்லாம் இழந்து போயிருக்கிறதான வேளையில, துன்பத்தினுடைய வேளையிலே தன்னுடைய நாவினா என்ன செய்யவில்லை? கேட்கிறீங்களா? கர்த்தர் கொடுத்தா சொல்ல முடியுமா? கஷ்டம்தான். அவருடைய இருதயம் எப்படி இருந்தது தெரியல. மனுஷன் தானே, யோவும் தேவன் அல்ல, அவர் யார் தான்? மனுஷன் தான். நேசம் இல்லாமலா இருந்திருக்கும் பிள்ளைகள் மேல? அளவுடன் நேசம் இருந்திருக்கதான் செய்யும். ஆனா அவருடைய நாவினாலே உச்சரிக்கிறது, அவர் எளிதமாக உச்சரிக்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இருதய சங்கடமாகத்தான் இருக்கிறது. சில வேளைகளிலே நம்முடைய இருதய சங்கடமாக இருக்கும் போது அந்த சங்கடத்தை நாம் வெளிப்படுத்தி விட்டோமானால் சாத்தான் மிகவும் சந்தோஷப்பட்டு விடுவான். இருதயத்தினுடைய இன்பமும் சரி, துன்பமும் சரி, இந்த இருதயத்தினுடைய மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாக முடியாது, துயரத்திற்கு அந்நியன் உடந்தையாக முடியாது. சில சில இழப்புகளை சந்தித்து இருக்கும் போது அவருடைய இருதயம் அவ்வளவு துயரத்தில் இருக்கும். வெளிய முகத்தை நாம பார்த்து கண்டுகொள்ள முடியாது சிலருடைய காரியங்கள் எல்லாம். சிலர் தன்னுடைய துக்கங்களை, துன்பங்களை ஜனங்கள் மத்தியிலே காட்ட விரும்புவாங்க. சிலர் தன்னுடைய துன்பங்கள், துக்கங்களை ஜனங்களிடத்துல காட்ட விரும்ப மாட்டாங்க. இந்த துக்கம் மிகுதியான வேளையில தனிமையில இருந்து என்ன செய்து கொண்டிருப்பாங்க? அழுது கொண்டிருப்பாங்க. யோசேப்புக்கு துக்கம் வந்து விட்டது. எந்த நேரம்? சகோதரர்களை பார்த்த உடனே அவனுக்கு துக்கம் கண்ணெல்லாம் கண்ணீர் வர ஆரம்பிச்சு. நேரம் எங்க ஓடலாம்? அதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய அனுபவம்.
அவனுடைய சகோதரன் முன்னாடி வந்து அழவில்லை. அவன் நேரே தனியே போய் அழுது கொண்டு அவன் கண்ணீரெல்லாம் துடைத்துக் கொண்டுதான் வெளியே வருகிறான். அதான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. துயரம் என்பது இதயத்தில் இருக்கத்தான் செய்யும். அந்த துயரத்தை யாரும் வந்து ஆற்ற முடியாது, தேற்ற முடியாது. சிலருடைய வாழ்நாட்கள் எல்லாம் துயரத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், வெளியே பார்த்தவது தெரியாது. என்றால் அந்த துயரத்தின் மத்தியிலேயும் ஆண்டவர் நமக்கு எப்போது உதவியாக இருக்கிறார் என்றதான ஒரு நம்பிக்கை நமக்குள்ள பெருகிக் கொண்டு இருக்க வேண்டும். இந்த விசுவாசத்திற்காக போராடுகிறதான போராட்டம், அதாவது 4 விதமான போராட்டங்களை குறித்து வேதவசன அடிப்படையில் நான் குறித்துக் கொண்டு வந்திருக்கிறேன். முதலாவது வாசியுங்கள் எபேசியர் நிருபம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, மாம்சத்தோடு இரத்தத்தோடு உள்ளதான போராட்டம். இந்த மாம்சத்தோடு இரத்தத்தோடு உள்ளதான போராட்டம் என்றால் என்ன? இன்னைக்கு இந்த போராட்டத்தில் நிறைய ஆவிக்குரிய ஜனங்கள் தோல்வியைத்தான் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். மாம்சத்தோடு போராடுகிறதான போராட்டம் என்பது நீங்கள் உங்களோடு போராடுகிறதான போராட்டம். இரத்தத்தோடு போராடுகிறதான போராட்டம் என்பது நீங்கள் உங்களோடு போராடுகிறதான போராட்டம் தான். அப்படிப்பட்ட போராட்டம் என்றால் என்ன? இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததை செய்கிறேன். ஏன் அப்படி செய்கிறேன் என்றால், எனக்குள் வாசமாயிருக்கிறதான பாவம் என்னை அப்படி செய்ய வைக்கிறது. நான் நிர்பந்தமான மனுஷனாக இருக்கிறேன். ஆனால் இன்னொரு வேத பகுதியில் அவர் எழுதும் போது எழுதுகிறார், நான் கிறிஸ்துவுக்காக சிலுவையிலே அறையுண்டிருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை பிழைத்திருக்கிறவர். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு புதிய ஒரு வாழ்க்கை. என்றைக்கு நீங்கள் மனம் திரும்புகிறீர்களோ அன்றிலிருந்து நீங்கள் ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் துவக்கி இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்கு ஒளி இருந்தால் அவன் ஒரு பழையவைகள் ஒழிந்து போயின என்றால் பழைய சுபாவம் எல்லாம் கவனிக்கிறீங்களா? பழைய சுபாவம் எல்லாம் என்ன சுபாவம்? பழைய சுபாவம். உங்களுக்கு இருக்கிற சுபாவம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இருக்கிறதான பழைய சுபாவங்கள் என்னதெல்லாம் என்று சொல்லி தெரிந்திருந்தால்தான் நீங்கள் அவைகளை விட்டுவிட நீங்கள் வகை பார்ப்பீர்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சுபாவங்கள் கலாத்தியர் நிருபத்தில் 5வது அதிகாரம் நீங்கள் 19ல இருந்து வாசிங்க. 19 வாசிங்க. என்ன கிரியைகளா? பிசாசின் கிரியைகள் அல்லது என்ன கிரியைகளா? அது மாம்சத்தினுடைய கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, வெளிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். எத்தனை சுபாவம் இருக்கு? 17 சுபாவம் இருக்கு நினைக்கிறேன். இது மாம்சத்துல மனுஷனுக்கு இருக்கக்கூடியதான சுபாவங்கள். இந்த மாம்சத்தினுடைய சுபாவங்களோடு நம்ம என்ன செய்ய வேண்டுமா? போராட வேண்டும். இன்னை வரைக்கும் நாம் மற்றவர்களோட தான் போராடி கொண்டிருக்கிறோம். போராடி கொண்டிருக்கிறோம். பைபிள்ல ஒரு வசனம் ஈரமாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ஆகாதமாய் போகாதபடிக்கு நான் என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி நான் என்ன செய்கிறேன்? கீழ்ப்படுத்துகிறேன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கிறதான எல்லா ஜனங்களும் மற்றவர்களை அடக்கி ஒடுக்கி அவருடைய சுபாவத்தை கீழ்ப்படுத்தி விடலாம் என்று சொல்லி நீங்கள் பார்க்கிறீர்களே ஒழிய, நீங்கள் உங்களை அடக்கி ஒடுக்கி உங்கள் சுபாவத்தை நீங்கள் கீழ்ப்படுத்த பார்க்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களோடு கூட முதலாவது போராட வேண்டும். உங்களிடத்துல சண்டைப்படுகிறதான மனிதர்களாக உங்களுடைய ஆத்மாவிற்கு பெரிய நஷ்டங்களை எல்லாம் கொடுக்க முடியாது.
உங்களுடைய சரீரப்பிரகாரமான வாழ்க்கையிலேயும் உங்களோடு போராடுகிறதான ஜனங்கள் உங்களை பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்க முடியாது. உங்களை அதிக பாதிப்புக்கு உள்ளாக்குகிறது எதுவென்றால் நீங்கள் தான் உங்களை அதிக பாதிப்புக்கு உள்ளாக்குகிறீர்கள். நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் ஒரு நாள் நமக்கு எதிராக வந்து நிற்கும் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. மற்றவர்கள் ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு எதிராக நிற்கலாம், அவர்கள் போய்விடுவார்கள். ஆனால் உங்களுடைய சுபாவங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அநியாயத்தை உழுகிறதான ஜனங்கள் அநேகர் இருக்கிறார்கள். அநேகர் மாம்சத்திற்கென்று விதை விதைக்கிறவர்கள், அதாவது மாம்சத்திற்கென்று விதை விதைத்தல் என்றால் தங்களுடைய சுபாவங்களை இவர்கள் கிரியை மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவைகளை எல்லாம் உங்களுக்கு கஷ்டங்களை நஷ்டங்களை கொடுக்கும். எனவே இவைகளோடு நீங்கள் எதிர்த்து என்ன செய்யணும்? பக்கத்து வீட்டுக்காரங்க நீங்க போராடம் தான். உறவினர்கள் உங்களிடத்துல சண்டைக்கு வர்றாங்க, அவங்க இடத்துல போராடம் தான். சொல்லக்கூடியது சொல்லணும், அதோட நீங்க போயிட்டே இருக்கும். சிலருக்கு சில காரியங்கள் சொல்லலாம், தெரியாது விளங்காது. தெரியாது விளங்காது என்பதற்காக சொல்லணும், போய்கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஏன் மற்றவர்களிடத்துல போராடுகிறோம்? தெய்வ நம்பிக்கை நமக்கு இல்லை. என்ன வேதத்துல சொல்லப்பட நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், இந்த வார்த்தை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நானே பதில் செய்வேன், நீங்க வந்து பதில் செய்யாமல் கோபத்தினைக்கு இடம் கொடுங்கள், இந்த வார்த்தை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த வார்த்தை மேல நம்பிக்கை இருக்குமானால் நீங்கள் மற்றவர்களோடு போராடி கொண்டு இருக்க மாட்டீர்கள். நீங்கள் போராட வேண்டியது யாரோடு? உங்களோடு நீங்கள் போராட வேண்டும். நீங்கள் மறந்திருக்கிறதான நாட்களிலே இருந்து இப்போது ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிற நாட்களிலே உங்களுடைய ஜீவியங்கள் எல்லாம் மாறி இருக்கிறதா? உங்களுடைய சுபாவங்கள் எல்லாம் மாறி இருக்கிறதா? சுபாவங்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறது, அப்படியே இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கா. சுபாவத்துக்கு யார் சாட்சி கொடுக்கணும்? ஸ்ரீகளாக இருந்தால் அவருடைய கணவனார் என்ன கொடுக்கணும்? மனம் திரும்பின உடனே யார்கிட்ட சொல்லணும், என்ன பாஸ்டர் பண்ணீங்க, என் மனைவி அப்படியே வாயில எங்க போச்சோ தெரியல, எனக்கு அவர் கேட்கணும். அதே மாதிரி மனைவிமாரோடு கேட்கணும். என் வீட்டுக்காரர் ஞானசம் எடுத்தது அப்படியே அவருடைய சுபாவம் அப்படியே மாறிச்சு. பேசுறதுக்கு யோசனை பண்றாரு, அடிக்கிறதுக்கு யோசனை பண்றாரு, ரொம்ப அமைதியான சுபாவத்தோட மாறிட்டார். யார் சாட்சி சொல்லணும்? யார் சாட்சி சொல்லணும்? ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், மனிதனே உங்களை குறித்து சாட்சி கொடுக்காவிட்டால் தேவனுடைய தராசு வந்து ரொம்ப துல்லியமான தராசு. மனுஷன் வெளியே மட்டும் தான் பார்ப்பான், உள்ள உள்ளதான காரியங்கள் தெரியாது. உள்ள உள்ளதான பாவங்களோட இதயத்துல நிறைய பாவங்களோட நிறைந்து காணப்படுகிறது. வெளியே மனுஷன் பார்க்க நீங்க அன்பா இருக்க வேண்டும் பார்க்கிறாங்க, உங்க மூலமாக அவர்களுக்கு நஷ்டம் கஷ்டம் வரக்கூடாது அதை பார்க்கிறாங்க, அதை வந்து அவர்கள் பார்க்கிறாங்க. இப்படி சின்ன சின்னதான காரியங்கள் தான் பார்க்கிறார்களுடைய பெரிய பெரிய காரியங்களை உங்க இடத்துல அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அந்த சின்ன காரியத்துல கூட ஜனங்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்ல முடியாவிட்டால் தேவன் எப்படி உங்களை குறித்து சாட்சி சொல்ல முடியும்? ஒரு தேவனுடைய மனுஷன் மனம் திரும்பினதற்கு பிறகு அவன் எருசலேமிலும் அவன் சமாரியாவிலும் அவன் யூதேயாவிலும் எப்படி இருக்கணும்? எருசலேம் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சபையில் விசுவாசிகள் எல்லாரும். ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை குறித்து என்ன கொடுக்கணும்? சாட்சி கொடுக்க வேண்டும். யூதேயா என்பது தன்னுடைய சொந்த குடும்பம், சொந்த குடும்பத்தில் உள்ளவங்க சாட்சி கொடுக்க வேண்டும். சமாரியா என்பது அந்நிய ஜனங்கள், தேசத்து ஜனங்கள் மத்தியில ஜனங்கள் நம்மை குறித்து என்ன கொடுக்கணும்? சாட்சி கொடுத்தா நான் பாஸ்டர் கொடுக்கலாம், என்ன நான் வாழணும் போதான் எனக்கு. உலகத்துல மனுஷனுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கிறத வாழ்க்கிறவங்க அது சிந்திக்கிறதெல்லாம் நம்ம எந்த அடிப்படையில் தான் சிந்திக்கிறோம்? நமக்கு என்ன சிந்தை இல்லை? ஆவியின் சிந்தை இல்லை. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு உலகத்தை அனுபவிக்கக்கூடிய காலங்கள் என்னதான் வருகிறதாம். தேவனுடைய எத்தனையோ சத்தியங்கள் சொல்லப்படாத ஒரு சத்தியம் என்னவென்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு 1000 வருடம் அந்த பூமியில வாழத்தக்கதான் ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார். இது இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் தீர்ப்பு சொல்ல முடியாது. கிடைக்கிறதுக்கு வாய்ப்புறவங்க போறவங்க இருக்கிறவங்க. ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல எல்லா காரியங்களையும் அனுபவித்து சமரமாக வாழ்ந்து விட்டால் ஆண்டவர் அவர்களுக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுக்க அவசியம் இல்லாமல், ஏன்னா எல்லாவற்றையுமே ஆண்டு இங்கே தந்துட்டா நமக்கு மறுமையிலே ஆண்டு தர வேண்டியதை தர முடியாது.
எதற்காக நிறைய தேவனுடைய பிள்ளைகள் குடும்பத்தை விட்டுட்டு, வேலையை விட்டுட்டு, ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு, எல்லாவற்றையும் விட்டுட்டு ஊழியத்தை செய்கிறார்கள்? இதுதான் காரணம். இந்த உலகத்தை உடனே வேண்டாம், அவர்கள் மனிதர்கள் தானே. எத்தனையோ ஊழியத்தை செய்கிறவர்களா, அவர்கள் மனிதர்கள் தானே. எவ்வளவு பேர் மெத்த படித்தவர்கள், பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் படிச்சிருக்கிறாங்க, பெரிய டாக்டர் படிச்சிருக்கிறாங்க. அவங்க வஸ்திரத்தை எல்லாம், ஆடம்பரமான வஸ்திரத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு ஒயிட் கலர்ல ஜிப்பாவை போட்டு மட்டையெல்லாம் அடிச்சுட்டு ஊழியத்தை செய்வதற்கான காரணம் தான் என்ன? பைத்தியமா படிச்சிருக்கிறவர்களுக்கு சில நினைப்பாங்க, இதெல்லாம் விட்டு போவதற்கு அவர்களுக்கு காரணம் என்ன? பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒன்றுமே வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன? அவர்கள் மனிதர்கள் தான். நமக்கு இருக்கிற எல்லா உணர்வும் அவர்களுக்கு உண்டு. ஆனால் வேதத்தை வாசிக்க வாசிக்க, தேவனோடு நெருங்கி சேர மறுமையுடைய காரியங்களை ஆண்டவர்களுக்கு போதிக்கிறபடினால இந்த உலக வாழ்க்கை மனுஷனுக்கு புரிகிறதுதான். இந்த வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்ந்தால் என்ன? ஆண்டவர் நம்மளை எல்லா ஜனங்களும் மேன்மேல வைத்திருக்கிறார். ஆனால் இதே குறிக்கோளோடு நாம வாழ வேண்டியது அவசியம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாழ வேண்டியதான காலம் எத்தனை வருஷம் இருக்கும்? 1000 உங்களுக்கு ஒருவேளை ஆண்டவர் நினைச்சது தரலையா? எந்த வீட்டுல வாழணும் இப்பவே நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். இதே பூமி இது இப்படியேதான். எந்த வீடு வேணும், எத்தனை கோடி ரூபாய் வீடு வேணும், எந்த நாட்டில் வாழணும், எந்த இடத்துல வாழணும். ஏனென்றால் அந்த 1000 வருட அரசாட்சி என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்ததான காலங்கள். அந்த காலங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அனுபவிக்க வேண்டிய காலங்கள் என்று சொல்லி நினைத்துதான் இந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள் உணவை எல்லாம் அடக்கி கொண்டு, அவர்கள் ஆடம்பரங்களை எல்லாம் விட்டு ஒன்றுமே வேண்டாம், எனக்கு ஆண்டவர் மட்டும் போதும் என்று சொல்லி அவர் அமிதமாக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். சில வேளைகளில் அவர்களுக்கு உணர்வு வரத்தான் செய்கிறது. ஆனால் அவைகளெல்லாம் வேதத்துல சொல்லி இருக்கிறது போல அவர்கள் கிறிஸ்துவுக்காக அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறார்கள். அவருடைய சுபாவங்கள் அவர்களுக்கு உள்ளே இருக்கிறது. ஆனால் அந்த சுபாவங்களை அவர்களால் வெளிப்படுத்த முடியவில்லை. அதைத்தான் பவுல் சொல்கிறார், சிலுவையில் என்னுடைய அவயவங்கள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்து விட்டேன்? நான் அறைந்து விட்டேன். எனவே வாழ்வது அவர்தான் எனக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பொறாமை என்பது எல்லா மனுஷருக்குள்ளே இருக்கத்தான் செய்யும், இல்லாமல் இல்லை. ஏனென்றால் நம்முடைய ஜெனட்டிக் வழியா வந்தது, நாம் கொண்டு வந்ததுதான். நம்முடைய ஜெனட்டிக், நம்முடைய உறுப்பினாக்கு பேச்சில் சொல்லி இருக்கிறது அல்லவா? அது யாருடைய சுபாவம்? காயினுக்குள்ள இருந்துச்சு சுபாவம். காயினுக்குள்ள இருந்துச்சு, ஆமேலுக்குள்ள இருந்துச்சா? காயினுக்குள்ள இருந்துச்சு, ஆமேலுக்குள்ள அந்த சுபாவம் இல்ல. இந்த காயினுக்குள்ள இருந்த சுபாவம் செயல்பாடுகளில் வெளிப்பட ஆரம்பிச்சு. ஆமேல் அவனுக்கு எந்த கேடுமே செய்யல, எந்த கேடுமே செய்யல. ஏதாவது கேடு செய்தான்? எந்த கேடுமே செய்யல. ஆண்டவர் இந்த ஆமேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார், அவ்வளவுதான். காயினுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கல. இவன் ஏன் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லுறதா ஒரு கொஸ்டின் அவருக்கு வந்திருக்கணும். ஆனா ஏன் அங்கீகரிக்கவில்லை என்ற கொஸ்டின் வராம அவன் எப்படி அவனை மட்டும் அங்கீகரிக்கலாம், அவனுடைய காணிக்கை மட்டும் அங்கீகரிக்கலாம் என்றதான எண்ணம் அவனுக்குள்ள வந்தபடினாலதான் சொந்த சகோதரனை என்ன செய்தான்? கொலை செய்தான். கொலை செய்துட்டு தெரியாம நடிக்கிறான். ஆண்டவருக்கு தெரியாத என்ன இருக்கிறது? ஆண்டவர் கேட்கிறாரு, அவன் என்ன செய்தேன்னு கேட்கிறார். அவனுடைய ரத்தத்தினுடைய சத்தம், அவனுடைய ரத்தத்தினுடைய சத்தம் கூப்பிடுகிறது. அவனை என்ன செய்தான்னு சொல்லி கேட்கிறார். கண்டுபிடிக்கப்பட்டு விட்டான். நாம் அந்தரங்கத்தில் செய்தான காரியங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது. பொறாமைகள், கோபங்கள், பகைகள், விரோதங்கள், சண்டை, களியாட்டங்கள், நிறைய சுபாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிற இவைகள் எல்லாம் நம்முடைய மாம்சத்துல ஒட்டி இருக்கிறதான சுபாவங்கள். இந்த சுபாவத்தை நம்ம என்ன செய்யணும்? மேற்கொள்ள வேண்டும். போராடிதான் மேற்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நான் இதை குறித்து நான் உங்களுக்கு அதிகமாக சொல்வதற்கு சமயம் இல்லை. அதற்கு அடுத்தபடியாக அதிகாரத்தோடு உள்ளதான போராட்டம், இதையும் நான் உங்களுக்கு வேகமாக சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். நமக்கு தெரிந்ததான சரித்திர பகுதி தான். தானியேலுக்கு எழுதின சரித்திர புத்தகத்தில் நீங்கள் 3வது அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அங்கே அனனியா, மீசாவேல், அசரியா என்று சொல்லுகிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தோடு உள்ளதான போராட்டம். நேபுகாத்நேச்சாருடைய நாட்களிலே
நேபாத் நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் உள்ளதான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து இதை எல்லாரும் சேர்ந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து வணங்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவினால் ஒரு உத்தரவு போடப்பட்டிருந்தது. நிறைய பேர் அந்த தேசத்துல இருந்தாங்க. இஸ்ரேல் தேசத்துல இருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த நிறைய ஜனங்கள் உண்டு. அதுல இந்த 3 பேரும் குறிப்பிடத்தக்கவர்கள். ஆனா இவர்கள் சொன்னாங்க, நாங்க என்ன செய்ய மாட்டோம், ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு தெய்வம் ஒண்ணுதான், எந்த நிலையிலும் நீங்க அந்த ஒரே தெய்வத்தை தான். எத்தனையோ பேர் சில வேலைகளில அஞ்ஞான கிரியைகளுக்கு நீங்க உடன்படுறீங்க. நேரடியா உங்களோட சொல்ல முடியும், சிலருக்கு அஞ்ஞான கிரியைகளுக்கு உடன்படுறீங்க, குடி கேட்டிருக்கிறீங்க, தெரியும். அதெல்லாம் நீங்க செய்தா யார் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆண்டவரே எனக்கு தஞ்சம், அவர்தான் எனக்கு நம்பிக்கை, உண்மை விட்டா எனக்கு போக்கும் கிடையாது, புகலிடம் கிடையாது, அவர்களுக்கு தான் உதவி செய்யறாரு. இல்ல நீங்க எல்லாம் நான் அங்க போயிடுறேன், அங்க போய் கேட்டுடுறேன், இங்க போய் கேட்டுடுறேன். தேவனுடைய பிள்ளைகள் பார்த்து நடக்காம தரிசித்து நடவாமல் இதெல்லாம் நடக்கணும். அப்படின்னா குறி கேட்டு என்னத்தை சாதிச்சுட்டீங்க? நீங்க குறி கேட்டு ஜனங்கள் என்னத்தை சாதித்து விட்டீர்கள்? கிளி ஜோசியம் பார்த்தவங்க என்னத்தை சாதித்து விட்டீர்கள்? வீட்டுல சூடம் கொடுத்தவங்க நீங்க என்ன சாதிச்சுட்டீங்க? மற்றவரோட நீங்க எதுல நீங்க மேன்மை அடைந்து இருக்கிறீங்க? உன்னையுமே நீங்கள், அதாவது ஆண்டவனுக்கு அடுத்ததான காரியங்களில வைராக்கியமாக இருக்கிற ஜனங்களையும் பாருங்க, வைராக்கியம் இல்லாமல் இப்படி இருக்கிறதான ஜனங்கள் நீங்க ஒரு வித்தியாசத்தை பாருங்க. என்ன நீங்கள் மேன்மை அடைந்து இருக்கிறீர்கள்? உலக பிரகாரமான காரியங்களில் மற்ற ஜனங்கள் செய்கிறது போல நீங்கள் நடந்து கொண்டீர்களானால் முக்கியமான வேலையில யார் கைவிட்டுருவா? ஆண்டவர் கைவிட்டு விடுவார். மனுஷன் கைவிட்டா கைவிட்டு விட்டு போகட்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் மறைக்கப்பட்டதான் இருக்கிறது. ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவ்வளவு காரியங்களை ஆண்டவர் மறைத்துதான் வைத்திருக்கிறார். தீர்க்கதரிசியா இருந்தாலும் எல்லா காரியத்தை ஆண்டு சொல்லி விடுவதல்ல. வேதத்தில் ஒரு தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கிறோம். அவன் ஒரு நேரத்தில் சொல்லுகிறான், ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு சொல்லாமல் மறைத்து வைத்து விட்டாரே என்று சொல்லுகிறான். எல்லா காரியங்களையும் சொல்ல ஆண்டவருக்கு அவசியம் இல்லை. சில காரியங்களை ஆண்டு நமக்கு சொல்லலாம், எச்சரிப்பாக இருக்கும்படிக்கு எல்லா காரியங்களையும் அவர் சொல்ல நமக்கு அவசியம் கிடையாது. எனவே எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள முயற்சிக்க அவசியமே இல்லை. நாம யாரை விசுவாசித்து முன்னேறி கடந்து போக வேண்டும்? ஆண்டவரை விசுவாசித்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய கானானிய யாத்திரை நமக்கு பாடமாக இருக்கிறது. ஆபிரகாமுடைய யாத்திரை நமக்கு பாடமாக இருக்கிறது. அவர்களுக்கு எல்லாம் எங்க போகிறோம் என்று சொல்லியே தெரியாது, ஆனால் தைரியமாக கடந்து போனார்கள். ஏனென்றால் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார், ஆண்டவர் வழி நடத்துகிறார் என்பதை மட்டும் தெளிவாய் அறிந்திருந்தார். அவருடைய கண்களுக்கு மேக சமமும் அக்னி சமமும் எப்படி தெரிஞ்சது? நினைச்சு பாருங்க. இந்த வெயில் நம்மளால தாங்க முடியல. ஒரு மணி நேரம் அந்த வெயில் நம்ம வெளியே போனா நம்மளால தாங்க முடியல. ஆனா இந்த மாதிரி வெயில் உங்களுக்கு அந்த பாலைவன பிரதேசத்தில் பயங்கரமா இருக்கும். அந்த இடத்துல திடீர்னு சொல்லி ஆண்டவர் பகல்ல பிரயாணம் பண்ண சொல்லுவார். அந்த பகல்ல பிரயாணம் பண்ணா முடியுமா? இப்ப அடிக்கிற வெயில்ல எத்தனை இடங்கள்ல என்ன பணம் மதிப்பீடு பண்ணும்போது 2000 ரூபாய் மாத்திரத்துக்கு வருஷம் இருந்தா எத்தனை பேர் செத்து போனாங்க? வெயில் தாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் அத்தனை நாட்கள் பிரயாணம் பண்ணாங்க. எத்தனை வருடம்? 40 வருடம் பிரயாணம் பண்ணாங்க. வெயில்ல ஒருவரால் செத்ததாக சரித்திரம் இருக்கிறதா? இல்ல. குளிர்ல ஒருவரால் செத்ததா சரித்திரம் இருக்கிறதா? இல்லை. பகல் என்ன சம்பவம்? பகல்ல மேக சம்பவம், இரவுல கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு அதிகமான ஆட்கள் இருந்தாங்க. அவ்வளவு பேர் இருந்தார். இடம் பல கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கும். பந்தல் எங்க இருந்து போட முடியும்? கூடாரம் எங்க இருந்து அமைக்க முடியும்? ஆனா ஆண்டவரே அவர்களுக்கு எப்படி இருந்தார்? கூடாரமாக இருந்து இவ்வளவு உதவிகளெல்லாம் செய்து ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னாரு, நீங்க நான் காண்பிக்கிறதான கானான் தேசத்துக்கு நான் காட்டுறபடி போங்கன்னு சொன்னாரு. அது என்ன செய்யறாங்க? இவ்வளவு வசதிகளை அனுபவிச்சுக்கிட்டு, ஆண்டு கொடுத்த இவ்வளவு வசதிகளை அனுபவிச்சுட்டு, அதாவது பகல்ல மேகஸ்தம்பம், இரவு அக்னி ஸ்தம்பம், காலையில இருந்தது மன்னா, சாயங்காலம் இருந்தது இறைச்சி, இவர்கள் எல்லாம் குறையில்லாமல் ஆண்டு கொடுக்கிறாரு. இவ்வளத்தை அனுபவிச்சுட்டு அவங்க செய்யற வேலை என்ன தெரியுமா? அவர் நட்சத்திர ராசி ரம்பான் என்னும் நட்சத்திர ராசியை வணங்கினாங்களாம், அஸ்தரோத்தை வணங்கினாங்களாம், பாகாலோக வணங்கினாங்களாம்.
எனவே ஆண்டவர் அவரை சிதறடித்தா எவ்வளவு பயங்கரமான காரியம். அவர்களுக்கு இருந்த பஞ்சத்துல, நமக்கெல்லாம் அப்படிப்பட்டதான் பஞ்சம் இல்ல, பஞ்சத்தில் அவருடைய பிள்ளைகளை வெட்டி சாப்பிட்டதாக வேதம் சொல்கிறது, சரித்திரம். அவ்வளவு பஞ்சம், அவ்வளவு கொடுமையான காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு அனுமதிக்கிறதான காரணம் என்னவென்றால், ஆண்டவர் இவர்களோடு கூட இருந்து இவர்களை நேர்த்தியாக வழி நடத்தியும் அவருடைய செயலை எல்லாம் மறந்து அந்நிய தெய்வங்களுக்கு பின்னாடி வந்து போனார்கள். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு பெரிய பாவம் என்னவென்றால், என்ன, நீங்க போய் விக்கிரகத்துக்கு முன்னாடி நிற்கிறது ஒண்ணுதான், உங்க பேரால ஒரு காணிக்கையை போட்டு இன்னொரு நபர் போட சொல்றது ஒண்ணுதான், ரெண்டு ஒண்ணுதான். ஜாக்கிரதையாக இருக்கிறது. இதற்காக சில வேலைகளில் நம்ம தேசத்துல வரி கொடுக்கறதுல சிலர் எதற்காக, பணம் இல்லாம இல்ல, கிறிஸ்தவன் அவங்க டபுள் கொடுப்பாங்க. ஒரே ஒரு காரணத்தினாலதான் என்னுடைய பணத்துல ஒரு சிறிய சூடம் கூட அதில் கொடுக்கப்படக்கூடாது. ஏனென்றால் அதனுடைய மாம்ச வைராக்கியம் அல்ல, என்னுடைய வேதத்தில் சொல்லி இருக்கிறது, என்னுடைய வேதத்திற்காக நான் இருக்கிறேன், அவ்வளவுதான், என்னுடைய வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது என்பதான வைராக்கியத்துல இன்னைக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறதான ஜனங்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிறதே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி எல்லாம் அவருடைய மனசுல இவர்கள் அந்நிய தெய்வங்களை வழிபடுவதற்கு ஒப்பு கொடுத்தபடினால அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய பிரேதங்கள் எல்லாம் நிலத்தின் மேல போடப்படுகிறதான எருவை போல மிதியுண்டு போகக்கூடியதான அளவுக்கு கிடந்தது சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அனுமதித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவருக்காக விசுவாசம் இருக்கும் போது அநேக போராட்டங்களை கடந்துதான் போக வேண்டியது இருக்கிறது. இங்கே பாருங்கள், தானியேலுடைய சரித்திர புத்தகத்திலே இங்கே அனனியா, அசரியா, மீசாவேல் என்பதான தேவனுடைய பிள்ளைகள் அதிகாரத்தோடு போராட வேண்டியதான ஒரு போராட்டம். ஆண்டவருக்கு மேல நம்ம எந்த அதிகாரத்தையும் நம்ம நினைக்க அவசியம் இல்லை. ஆண்டவர் தான் எல்லாவற்றுக்கும் மேலே என்று சொல்லி நினைத்து இவர்கள் என்ன செய்யல, ராஜாங்க பொருளைய வணங்கல. கவனிக்கிறீங்களா? ஒரு சிலை என்ன செய்யல, வணங்கல. அப்ப ராஜாவிடத்தில் உத்தரவு வந்தது, அக்கினி சூளையில போடப்பட வேண்டும். அவங்க சொன்னாங்க, போட்டாலும் பரவாயில்லை. நம்ம சில வேலைகளில் நம்ம மனப்பூர்வமாக நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் நாம நிச்சயமாக அந்த இடத்துல கனப்படுத்துவோம். ஆபிரகாம் சொன்னான், என்ன சொன்னான், ஈசாக்கை வழியாக வந்து செலுத்தும் போது ஆபிரகாம் சொன்னான், அந்த ஈசாக்கை மரித்தோரில் இருந்தும் எழுப்ப என் தேவன் வல்லவராய் இருக்கன்னு சொல்லி நம்பிதான் ஒப்புக் கொடுத்தான். நம்பிக்கை இருக்கதான் ஒப்புக் கொடுத்தான். அவனுடைய நம்பிக்கையின்படி ஆண்டவர் அந்த குழந்தைய என்ன செய்தார், பலி செலுத்தாதபடி திரும்ப கொடுத்து விட்டார். இங்கே பாருங்கள், இந்த தானியேலுடைய சரித்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல அவங்க சொல்றாங்க, விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி, ஆனா இந்த சிலையை நாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டமான வாழ்க்கை தான். சில வேளைகளில் சில அரசாங்க செய்திகளும் வரலாம், இந்த நாட்களில் சட்டங்கள் எல்லாம் மாற்றி அதை அமல்படுத்த ரொம்ப லேசு. இன்னைக்கு எல்லாம் ஆதார் கார்டு லிங்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த ஆதார் கார்டுல தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. இந்த ஆதார் கார்டை வச்சு நம்ம எல்லாரையும் கட்டுப்படுத்திடலாம், எல்லாத்தையும் கட்டுப்படுத்திடலாம். ஆதார் கார்டுல ரேஷன் கார்டு லிங்க், பேங்க் கார்டு லிங்க், பேன் கார்டு லிங்க், என்னென்ன கார்டு உண்டோ எல்லாமே அதுலதான் எப்படி இருக்கிறது, லிங்க் இருக்கிறது. அந்த இதை மட்டும் ஆதார் கார்டை மாத்திரம் பிளாக் பண்ணியாச்சுன்னா, கவர்மெண்ட் ஆதார் கார்டை மாத்திரம் பிளாக் பண்ணியாச்சுன்னா நம்ம எங்கே போய் எதுவுமே என்ன செய்ய முடியாது, வாங்க விற்க எதுவுமே முடியாது. இது அந்திகிறிஸ்துவுடைய ஆளுகைக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதான சட்டங்கள் தான் இது எல்லாம். அந்திகிறிஸ்து லகுவாக பூமியிலே ஆளுகை செய்வதற்கான ஒரு வழிமுறைகள் இந்த ஆதாரம் இருக்கிறது. அப்ப திடீரென்று சொல்லி ஒரு சட்டம் வருமானால், வேதத்துல இல்லாத ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் அதோடு போராடத்தான் வேண்டியது இருக்கிறது. இப்ப இவர்கள் போராடினாங்க. போராட்டத்துல வெற்றி யாருக்கு கிடைத்தது? வெற்றி இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் கிடைத்தது. அவர்கள் அக்கினி சூளையில போடப்பட்டார்கள். எத்தனை மடங்கு அக்கினி? 7 மடங்கு அக்கினி. அதனுடைய முடிவை குறித்து பார்க்கும்போது நீங்க அதுல வீட்டுல போய் அந்த அதிகாரத்தை வாசி பாருங்க. கடைசியில ராஜாவை தன்னுடைய 4 நாள் சொல்றான், இந்த அசரியா, அனனியா, மீசாவேல் என்பவர்கள் வழிபட்டதான தேவனை போல ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்பதான சாட்சிய இவங்க சொல்லல,
அந்த ராஜா வந்து யார் வந்து அக்கினி சூளையில போட்டானோ அந்த ராஜா வந்து அங்கே எழுதி வைத்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு போராட்டங்கள், பிரச்சனைகள், ஒவ்வொரு சோதனைகள் நம்முடைய விசுவாசத்தை வெகுவாக சோதிக்கத்தான் செய்கிறது. அதிகமே நம்ம அழிந்து போய் விடுவோமோ, எப்படி இந்த அக்கினி அழித்து விடும் என்று சொல்லி ஜனங்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்களோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் வரத்தான் செய்கிறது. ஆனா அந்த போராட்டத்துல கூட யார் இருக்கா? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆனாலும் தேவன் அவனோடு கூட நிற்கிறார். கர்த்தர் அந்த போராட்டத்துல நீதிமானோடு கூட நிற்கிறார். எல்லா மனுஷரும் பிரச்சனை வந்து நம்ம விட்டு போயிடுவாங்க. நம்மளால ஒரு கஷ்டம் வருதுன்னா ஒருத்தர் நிற்க மாட்டான். நம்மளால ஒரு நஷ்டம் வருதுன்னா ஒருத்தர் நிற்க மாட்டான். விட்டுட்டு அது எந்த இடமா இருந்தாலும் சரி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வந்துருவாங்க. சொல்லப்பான கூட பிறந்தவர்கள் கூட அநேக வேளையில் நிற்க முடியாமல் ஆயிரும். நிற்க நினைச்சா நிற்க முடியாமல் ஆயிரும். எல்லா இடத்துல இருக்கிறவர் யார் தான்? அது ஒருவர் தான். ஆவிக்குரிய விசுவாசம், ஆவிக்குரிய கண்கள் இருந்தால் நாம் அதை சார்ந்து கொள்வோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்களோடு கூட 4வது ஒரு ஆடு அங்கே அக்கினி சூளையில ஒரு ஆள் நான் அவருடைய சாயம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவபுத்தருடைய சாயம். அப்ப தேவன் தன்னுடைய தூதனை வந்து அங்க அனுப்பினார். தானியேல் 6வது அதிகாரத்துல நீங்கள் 26, 27 வந்து வாசித்து பாருங்கள். வாசிங்கள். எங்கு உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. போதும். இந்த தானியேல் சிங்கத்துடைய கெபிக்குள்ள போடப்பட்டான். கடைசியில் அங்கே முடிவு என்ன வந்து அந்த ராஜா சொல்றா, இந்த தானியேல் வழிபடுகிறதான தேவனே ஜீவன் உள்ளதான தேவன் என்று சொல்லி அவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். இந்த தானியேல் சிங்கத்துடைய கெபிக்குள்ள போடப்படுவதற்கான காரணம் என்ன? என்ன காரணத்தில் போடப்பட்டான்? கூட உள்ளவங்க பொறாமை. பொறாமையினால நிறைய பேர் எவ்வளவு பாடுகள் படுறோம். பொறாமை எல்லா இடத்துலயும் இருக்கு. கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்கு, கணவன் மனைவியை பொறாமப்படுறான், மனைவி கணவனை பொறாமப்படி இருக்கு. இந்த வீட்டுக்காரங்க அந்த வீட்டுல பொறாமப்படுறாங்க, அந்த வீட்டுக்காரங்க இந்த வீட்டார பொறாமப்படுறாங்க, இந்த விசுவாசி அந்த விசுவாசியை பொறாமப்படுறது, அந்த விசுவாசி இந்த விசுவாசியை பொறாமப்படுறது. எங்கதான் இல்ல பொறாமை இல்லாத இடமே இல்லை. தானியேல் வேலை செய்யற இடத்துல இந்த தானியேல் வந்து பிரதானிகளுக்கெல்லாம் பிரதானியா இருப்பான். எல்லாருக்கும் இவன் தலைவர். தானியேல் கீழே இருக்கிறவங்களுக்கு யார் மேல போறாங்க? இந்த மேல இருக்கிற தானியேல் மேல போறாங்க. ஏன் போறாங்க? இந்த ராஜா வந்து பொறுப்பை யாருக்கு கொடுத்தாரு? ஏற்கனவே இந்த தானியேல் வந்து இஸ்ரேல் தேசத்துல இருந்து போர்க்கைதியாக பிடித்துக் கொண்டு போகப்பட்டவன் தான். சொல்ல போனா இவன் அடிமை. இப்ப அந்த அடிமையாக இருக்கிறவன் அந்த தேசத்தோட தான் ஜனங்களுக்கு மேல இருக்கிறான். இதை இவர்களுக்கு சகிக்க முடியல. உயர்வு கொடுக்கிறது யாரு? ஆண்டவரெல்லாம் வந்து ஒரு மனுஷனுக்கு உயர்வு கொடுக்கிறார். இந்த தானியேல் மேல ராஜா வந்து மிகவும் பிரியமாக இருக்கிற காரணம் என்னவென்றால், இந்த தானியேல் உண்மை உள்ளவனாய் வேலை செய்யறவங்க சம்பளத்துக்கு வேலை செய்யணுமா வேலைக்கு சம்பளம் வாங்கணுமா கேட்டா ரெண்டு ஒருத்தர் தான் இருக்கும். நீங்க கேட்கறது சம்பளத்துக்கு வேலை வாங்கணுமா, வேலை பார்க்கணுமா, பார்க்கிற வேலைக்கு சம்பளம் வாங்கணும். பார்க்கிற வேலைக்கு சம்பளம் வாங்கணும்னு சொல்றவங்க வேலையை உற்சாகத்தோடு செய்து சம்பளம் வாங்கிக்குவாங்க. சம்பளத்துக்காக வேலை பார்க்கறேன்னு சொல்றவங்க அவங்களுக்கு குறிப்பிடுறதுதான் பணம் தான் குறிப்பிடும். தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு சம்பளம் வாங்குறது என்பது முக்கியம் இல்லை. அந்த சம்பளத்தை நீங்க உழைச்சுதான் வாங்கிட்டு வரீங்களா, இல்ல உழைக்காம வாங்கிட்டு வரீங்களா, இல்ல ஏமாற்றி வாங்கிட்டு வரீங்களா? சில வேலைகள்ல சிலருக்கு ரொம்ப துணியம் வந்துடும். உழைக்காம வந்து சாப்பிடுவதற்கு, உழைக்காம சம்பளம் வாங்குவதற்கு சில துணிகள் வந்துடும். ஏன் தெரியுமா? உங்க கண்ணு முன்னாடி அடுத்தவங்களை ஏமாத்தி அடுத்தவங்களை ஏச்சு வளர நல்லா இருப்பான். அதை பார்த்த உடனே உங்களுக்கு அவன் நல்லா இருக்கான், நம்மளும் இப்படி வாழ்ந்துட்டு போன ஒரு எண்ணம் வந்துடும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ட்ராக்கே தனி. அவருடைய ட்ராக் வேற, நம்முடைய ட்ராக் வந்து வேற. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து உழைச்சுதான் சாதம் என்கிறத வரப்படி ஆண்டவர் வேலை செய்யாதவர் ஏதாவது வேலை. நீ அரசாங்க வேலை தான் செய்ய வேண்டிய என்பதல்ல, குறைஞ்சபட்சம் வீட்டு வேலையே செய்யும். வேலையே செய்யாம ஒரு நபர் சாப்பிட்டா
கொஞ்ச நாள் கழிச்சு தானே உங்களுக்கு என்ன வந்துடும்? நோய் வந்துடும், தானே உங்களுக்கு வியாதி வந்துடும். ஏன்னா ஆண்டவர் அந்த அமைப்பை தான் சரீரத்தில் வைத்திருக்கிறார். உழைச்சுதான் சாப்பிடணும். ஏதோ ஒரு விதத்துல உழைப்பு வேணும். அந்த உழைப்பு இல்லாத பட்சத்துல நமக்கு அநேக பலவீனங்கள் சுகவீனங்கள் என்ன செய்ய வரும். அப்ப இந்த தானியேல் உண்மை உள்ளதான ஒரு வேலைக்காரனாக காணப்பட்டான். அவன் மேல குற்றம் சாட்ட வழியே இல்லை, எந்த குற்றமும் சாட்ட முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு உண்மை உள்ளதான வேலைக்காரன். தேவனுடைய பிள்ளைகள் எங்க போனாலும் இந்த நல்ல பேரை எடுப்படி உண்மை உள்ளவர்களா இருந்தா உங்களை எல்லாரும் இருப்பாங்க. 10 நாளைக்கு முன்னாடி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து விஆர்எஸ் கொடுத்ததான ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னார், நான் எவ்வளவோ சமாளிச்சு பார்த்தேன் பாஸ்டர், எவ்வளவோ சமாளிச்சு பார்த்தேன், வேலை விட்டுறக்கூடாது, வேலை விட்டுறக்கூடாது, அரசாங்க வேலை, நல்ல வேலை விட்டுறக்கூடாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாரும் லஞ்சம் வாங்கும் போது நான் மட்டும் லஞ்சம் வாங்காம இருந்தா அவருக்கு சம்மதம் இல்லை. ஏன்னா லஞ்சம் வாங்காம என்னைக்கும் நம்மளை காட்டி கொடுத்ததுக்கு என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி எல்லாரும் என்னை விளைவிச்சாங்க. நான் வேற இடத்துல டிரான்ஸ்பர் வாங்கி பார்த்தேன், எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்கிறது, எனக்கு வேற வழியே இல்லை, இங்க இருந்த கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வேலையே என்ன பண்ணிட்டேன், வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். உண்மையாக இருக்க முடியவில்லை என்பதற்காக, நேர்மையாக இருக்க முடியவில்லை என்பதற்காக சிலர் வேலையை என்ன செய்யறாங்க, வேலையை ரிசைன் பண்றாங்க. ஆனா சில ஆணுடைய பிள்ளைகள் வேதத்துடைய வார்த்தை இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறது சொல்றதான எண்ணமே இல்லாமல் எல்லா ஜனங்களும் வாழ்கிறது போல வாழ்றாங்க. நீங்க உண்மையாக இருந்தால், குற்றம் சாட்டப்படாதவர்களா இருந்தால் உங்களுக்கு எதிர்ப்பு வரத்தான் செய்யும். ஆனா ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். இந்த தானியேலோட வேலை பார்த்தவங்க தான் இந்த ராஜாவிடத்துல ஒரு சட்டத்தை ஏற்ற சொல்லி 30 நாள் வரைக்கும் எந்த ஒரு மனுஷனும் எந்த தெய்வத்தை ஆகிலும் எந்த மனுஷனை ஆகிலும் நோக்கி என்ன பண்ணக்கூடாது, ராஜா ஒருவரை தவிர வேற யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது. அவங்க கூட்டி கழிச்சு தானியேலை பற்றி அறிஞ்சதுல இந்த தானியேல் யாருக்கு வைராக்கியமா இருப்பான், அவங்களுக்கு தெரிஞ்சு ஆண்டுக்கு வைராக்கியமா இருப்பான். சரி, இந்த வைராக்கியம் என்ன பண்ணுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைராக்கியத்தை வைத்து இவன் அழிக்கலாம் என்று சொல்லி இந்த சட்டத்தை ராஜாவிடத்தில் ஏற்ற சொன்னார்கள். ராஜாவும் ஏற்றிட்டாரு. அது மாற்றப்படக்கூடாது என்று சொல்லி கையெழுத்துல போடப்பட்டது. தானியேல் தெரிஞ்ச பிறகும் என்ன செய்யிட்டு இருக்கிறான், போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். இது யார் பார்க்கிறான், அந்த சத்துருக்கள் பார்க்கிறாங்க. ராஜாவிடத்துல நிரூபணம் பண்ணப்பட்டது. இந்த தானியேல் வேற தெய்வத்தை தேடுகிறான்னு சொல்லி ராஜாவுக்கு உள்ள போறதுக்கு சம்மதம் இல்லை. ஆனால் அந்த சட்டத்தின் நிமித்தமாக இவன் என்ன செய்தான், உள்ள போட்டான். சத்துருக்களுக்கெல்லாம் சந்தோஷம், போட்டாச்சு, சாயங்காலம் போட்டாச்சு, காலையிலைக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சாங்க. ஆனா காலையில் முதல்ல அந்த சீக்கிரத்தின் கேள்வி பக்கத்துல யாருக்கு தான் ஓடி வரான், ராஜா தனித்த நிலைமையில் ஓடி வரான். அவனுக்கு அந்த தூக்கம் வரல. ஏன்னா தானியேலை போல ஒரு வேலைக்காரன் நமக்கு என்ன கிடைக்காதே என்று சொல்லி இவன் ஓடி வர்றான். ஓடி வந்து அவன் துயர சத்தமா சொல்றான், நீ ஆராதிக்கிறதான உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஆம் ராஜாவே, தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி சிங்கத்தினுடைய வாயை கட்டி போட்டார். அதே சிங்கத்தினுடைய கெதிக்குள்ளதான் மறுபடியும் சத்துருக்கள் தூக்கி போடப்படுகிறார்கள். ஆனா அவ்வளவு நேரம் கடிக்காமல் இருந்ததான சிங்கம் அவனுடைய சத்துருக்களை பார்த்த மாத்திரத்துல அவன் என்ன செய்து விட்டது, மற்றவர்கள் எல்லாம் கடித்து அவருடைய எலும்பு முதலாய் நொறுக்கி விட்டது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதிகாரத்தோடு போராடும் போது அது மிக மிக கஷ்டமாக இருக்கும். ஒரு சாதாரண மனிதனோடு போராடுவதே கஷ்டம், அதிகாரிகளோடு போராடுவது மிக மிக பெரிய கஷ்டம். ஆனா அந்த கஷ்டத்துல ஆண்டவரை நம்பி இந்த தானியேல் இருந்தபடினாலே சிங்கத்துடைய கெதியில் இருந்து அவன் விடுதலையாக்கப்பட்டான். சமயம் போய்கொண்டிருக்கிறது, குறித்த சமயத்தை நான் முடிக்க வேண்டும். எனவே நான் வசனத்தை எடுக்காமல் நான் உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். அடுத்தபடியாக பிசாசோடு போராட்டம். இதை எபேசியர் 6:10-16 வரைக்கும் நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். அதற்கு அடுத்தபடியாக துன்மார்க்கரோடு போராட்டம். இதை நீங்கள் எஸ்தருடைய சரித்திரத்துல 5, 6, 7, 8
ஆமானோடு போராடினதான மொர்தெகாய். இந்த ஆமான் பலமிக்கவன், அதிகாரமிக்கவன், ராஜாவிடத்தில் செல்வாக்குள்ளவன். அந்த மொர்தெகாயோ இவன் அடிமையாக அந்த இடத்துல கொண்டு போகப்பட்டவன். அவனுக்கு வேலை ராஜ அரண்மனையில வாயில் காப்பாளனாக இருக்கிறதான ஒரு வேலை தான். இந்த மொர்தெகாயினுடைய வாழ்க்கையை குறித்து அந்த அதிகாரத்தில் இவன் வாசித்து பார்த்தால் அவன் சார்ந்ததான ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவருடைய எல்லா வழக்கங்களும் மற்ற ஜனங்களுடைய வழக்கத்திற்கு எப்படி இருக்கு? மாறா இருக்கு, விகற்பமா இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளுடைய வழக்கமே வேற. இந்த முக்கியமான வேலையில தான் நீங்க யார் என்பதை காட்ட முடியும். திருமண நேரம், பிறந்த நேரம், அவர் வீடு கட்டுற நேரம், அப்புறம் ஒரு இறப்பு நேரம், இதுல தான் நம்ம யார் என்பதை நம்ம வெளிக்காட்ட முடியும். ஆனா அந்த நேரங்களில நம்ம எல்லா ஜனங்களும் செய்யறது போல காரியங்களை செய்தால் நமக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு இல்லாமலே போயிடும். இந்த யூத ஜனங்களுடைய வழக்கம் ரொம்ப வித்தியாசமானது என்று சொல்லி இந்த மொர்தெகாய் சேர்ந்த ஜனங்கள் மேல ஆமான் ராஜாவினிடத்துல என்ன செய்யறான்? அவன் குற்றப்படுத்தினான் என்று சொல்லி எங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மொர்தெகாய் தேவன் பேர்ல மிக அபார நம்பிக்கை உள்ளவன். தேவன் பேர்ல மிக அபார நம்பிக்கை உள்ளவன். இவன் அடிமையாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல தேவன் அவனுக்கு ஒரு சிறிய வேலையை தான் கொடுத்திருந்தார். அந்த சிறிய வேலையை அவன் எப்படி செய்வான்? வாயில் காப்பாளனாகி வேலை. சத்துருக்கள் யாராயும் ராஜாவை கொல்ல வந்தா இவன் என்ன செய்வான்? அதான் வாயில் காப்பாளன். யாரையும் அனாவசியம் உள்ள விடக்கூடாது. ஆனா அவன் அந்த வேலையை கரெக்டா செய்யலாம் பாருங்க. இவன் அடிமைப்படுத்தி வைத்திருக்க ராஜா, அந்த ராஜாவை 2 பேரு கொலை செய்வதற்கு என்ன திட்டுறான்? யாரெல்லாம்? அவங்க 2 பேரும் அங்க வாயில் காப்பாளர்கள் தான். இந்த திட்டம் மொர்தெகாய்க்கு தெரிஞ்ச உடனே யார்கிட்ட போய் சொன்னான்? ராஜாவிட போய் சொன்னான். சொன்னதுனால ராஜாவுடைய ஜீவன் அங்கே பாதுகாக்கப்பட்டது. ஆனா இவனுக்கு எந்த பிரதிபலனுமே அங்கே கொடுக்கப்படவில்லை. சில வேலைகளில நாம சில நன்மைகள் எல்லாம் சிலருக்கு செய்திருப்போம். ஆனா பிரதிபலன் உடனே கிடைக்காது. ஒன்று மட்டும் நீங்க நினைத்துக் கொள்ளுங்க. தேவனுக்கு ஞாபக புஸ்தகம் என்று சொல்லி ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த ஞாபக புஸ்தகத்துல நாம செய்த அனைத்து நன்மையான காரியங்களை ஆண்டு என்ன செய்து வச்சிருப்பாரு. அதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. எப்படி அந்த ராஜாவுக்கு தூக்க வராத நேரத்துல இந்த கால வர்த்தமான புத்தகங்களை வாசிக்கும் போது இந்த மொர்தெகாய் மூலமாக நம்முடைய ஜீவன் பாதுகாக்கப்படுது என்பதை அறிந்தானோ, அதே போல சில வேளைகளிலே ஞாபக புத்தகத்தை திறந்து நம்முடைய ஆண்டவர் நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கிறது உண்டு. அவர் பார்க்கும் போது சில காரியங்களுக்கு நமக்கு ஏற்கனவே கிடைக்க வேண்டிய நன்மை கிடையாது இருந்திருக்குமானால் ஆண்டவர் அந்த ஞாபகத்துல வைத்து வேதத்துல சொல்லி இருக்கிறது அல்லவா, காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை தேவன் மறந்து விடுவதற்கு நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம். தேவன் ஒருத்தர் இருக்காரா? அவரு கண் இருக்கா? அவரு காது இருக்கா? இந்த ஆட்டம் போடுறாங்க, அது எல்லாம் பார்த்துதான் இருக்காரு. நமக்கு நினைப்பே இல்லை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. மாறாக நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் ஒருவரி இல்லவே இல்லைன்னு முடிவுக்கெல்லாம் வந்ததான நிறைய உண்டு. ஆண்டவர் ஒருவரை இல்லாவிட்டால் நான் நீங்கள் இன்னைக்கு ஜீவனோட இருக்க முடியாது. இந்த வானம் பூமி ஏங்கி கொண்டிருக்கிறது யாரால தான்? அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் எவ்வளவு நாள் இந்த வானத்தை பூமி வைத்திருக்கிறார், அவ்வளவு நாள் அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டுதான் இந்த வானம் பூமி இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த துன்மார்க்கனோடு இந்த மொர்தெகாய் போராட முடிவு. ஆமான் மொர்தெகாய்க்கு 50 முழம் தூக்கு மரம் செய்து வைத்திருந்தான். சரித்திரம் தெரிந்ததுதான். ஏன்னா உங்களுக்கு அதிகமாக நேரத்தை நான் விசாரிக்க விரும்பவில்லை. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, 50 முழம் தூக்கு மரத்துல யார் தூக்கி போடப்பட்டான்? ஆமா, நமக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் ஜனங்களால் நடத்தப்பட்டு வரலாம். இப்ப நம்ம அதை கடந்து போது கஷ்டமாகத்தான் இருக்கும். நாம் மொர்தெகாய் சாரத்துல இருந்தா நம்ம அநேகர் யாரோட தூரம் போயிருப்போம், ஆண்டவருடைய தூரம் போயிருப்போம். ஆண்டவரை தேடி ஆண்டவருக்காக வாழ்ந்து எனக்கு கிடைத்ததுதான் இந்த ஆமான் இன்றைக்கு என்னை கொலை செய்வதற்கு தூக்குமுறை செய்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம மிகவும் சங்கடப்பட்டிருப்போம். ஆனா மொர்தெகாய்
ஆண்டவரை சார்ந்து கொண்டு ஜெபித்தான், உபவாசித்தான். அவரை சேர்ந்த ஜனங்களை சேர்த்து கொண்டு ஜெபத்தின் வழியாக நடத்தினான். அது பெரிய வெற்றி மேன்மை துன்மார்க்கன் மேலே மொதையாகி கிடைத்தது. கர்த்தர் தாமே இந்த விசுவாச போராட்டத்தில் நாம் போராடி ஜெயித்து வெற்றி பெற கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நம்ம முழங்கால் படிட்டு ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த விசுவாச போராட்டத்தில் நான் உண்மையை நிலைத்திருக்கேன், எனக்கு கிருபை தாருங்கள் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பதறாதே. கலங்காதே, திகையாதே, விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. கலங்காதே, திகையாதே, விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த வாரத்தில் உடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபை தந்து நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆசீர்வாதத்தை எங்களுக்கு மீண்டுமாக தந்தபடியினால் உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு தந்து சத்திய வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நாங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டது போல எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே வருகிறதான எல்லா போராட்டங்கள், எல்லா மனுஷனுடைய சூழ்ச்சிகள், வஞ்சனைகள், துன்மார்க்கருடைய செயல்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்ட விசுவாச ஓட்டத்தில் நாங்கள் ஜெயம் பெறத்தக்கதாக தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய வல்லமை பிரசன்னத்தினாலேயோ உங்களுடைய ஆத்மீக பலத்தினாலேயோ எங்களை நிரப்பியற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்கள் வரநாட்கள் அழைத்து வாருங்க. இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படட்டும். கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரையும் விலக்கி காத்துக் கொள்ளுங்க. சத்துருடைய வஞ்சை கிரிகளுக்கு எங்கள் எல்லாரையும் விலக்கி காத்துக் கொள்ளுங்க. பொல்லாத மனிதர்களுடைய சதி செயல் ஆலோசனைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை காத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவருடைய போக்குவரத்து பிரயாணங்கள் எல்லாருக்கும் பாதுகாப்பை தாருங்க. வருகை தாமதிக்குமானால் மேலுமாக ஒருவரை கொடு. உங்க சரிதானத்தை கடந்து ஆரம்பிக்க கிருபை தாருங்க. வருகை இருக்கும் நம்ம எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தை தந்து தேவன் நாமை வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே.